அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவரோ அடுத்தடுத்து மோடியையும் ஒன்றிய அரசையும் விமர்சித்து வருகிறார். அண்மையில் தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் இந்திய தலைவர்கள் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் எவ்வாறு ஒத்துழைக்கிறார்கள் என்பது புரியவில்லை. அதே சமயம் இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இந்திய மக்களே, தயவு செய்து இங்கே என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிராமணர்கள் இந்திய மக்களின் இழப்பில் லாபம் ஈட்டுகிறார்கள். இதை நாம் நிறுத்த வேண்டும் என பேசியிருந்தார். இந்தியாவின் உள்ளடக்க அரசியல் குறித்து கடும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கும் நவரோ தொடர்ச்சியாகவே ஒன்றிய அரசை வசைபாடி வருகிறார். சில தினங்களுக்கு முன்னர் ரஷ்யா உக்ரைன் போரை மோடியின் போர் எனவும் நவரோ விமர்சித்திருந்தார். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதை குறிப்பிட்டு இதனை சொல்லியிருந்தார் நவரோ. சீனாவில் நடைபெற்ற எஸ்சிஓ மாநாட்டில் மோடி, புதின், ஜி ஜின்பிங் சந்தித்துக் கொண்டதை வெட்கக்கேடானது என விமர்சித்திருக்கிறார் நவரோ. இந்தியா போன்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் பிரதமர் 2 சர்வாதிகாரிகளுடன் இணைவதை எப்படி புரிந்து கொள்வது என பொறிந்து தள்ளி இருக்கிறார். மோடியின் சீன பயணம் அமெரிக்காவை எரிச்சலடைய வைத்திருக்கிறது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் மோடி இன்னொரு நெருக்கடிக்குள் இந்தியாவை பணயம் வைத்திருக்கிறார். கல்வானில் நடந்த தாக்குதல், பாகிஸ்தானுடனான மோதல், வங்கதேச கலவரம், பாலஸ்தீன பிரச்சனை, ரஷ்யா உக்ரைன் போர், ஈரான் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளுடனான உறவு ஆகியவற்றில் ஒன்றிய அரசின் நிலைப்பாடு கடும் விமர்சனங்களை உருவாக்கியது. பார்க்க போனால் சமகால அரசியல் ஆதாயங்களுக்காக அயலுறவு கொள்கையையே அடமானம் வைத்திருக்கிறது ஒன்றிய அரசு. கல்வான் பள்ளத்தாக்கில் நிகழ்ந்த தாக்குதலுக்கு பிறகு இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம் தொடர்ந்தாலும் அதுவும் சீனாவுக்கு சாதகமாகவே இருக்கிறது. அதாவது சீனாவுக்கு ஏற்றுமதியாகும் பொருட்களின் மதிப்பை விட இறக்குமதியே அதிகம். இதனை வர்த்தக பற்றாக்குறை என்கின்றனர். 2003 முதல் 2004 இந்தியா சீனா இடையேயான வர்த்தக பற்றாக்குறை $1.1 பில்லியன் இருந்தது. அதுவே 2024-2025 நிதியாண்டில் $99.2 பில்லியன் உயர்ந்துள்ளது. இப்படியான சூழ்நிலையில் சீனாவுடன் தாராளவாத வர்த்தகத்தை இந்தியா மேற்கொண்டால் அது இந்தியாவை பலவீனப்படுத்தும் என்கிறார்கள் வல்லுநர்கள். அதே வேளையில் எல்லை பிரச்சனையை தீர்க்க ஒன்றிய அரசு என்ன செய்ய போகிறது என்ற கேள்வியும் எழுகிறது. இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியது நான் தான் என ட்ரம்ப் பேசி வருவதையே எதிர்க்காத மோடி, கல்வான் தாக்குதல் விவகாரம் கொழுந்துவிட்டு எரிந்த காலத்தில் சீனா எனும் வார்த்தையை கூட உதிர்க்காத மோடி வரவிருக்கும் வர்த்தக சிக்கலை எப்படி சந்திக்க போகிறார்? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும்.